ஹாய் கைஸ் வெல்கம் பேக். இப்போ நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான வீடியோ குயிக்காக ஷார்ட்னு ஸ்வீட்டோன்னு நம்ம எடிட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட இருக்கிற ஆட்மோஷன் ஆப்பி ஓப்பன் பண்ணிவிட்டேன். நான் கொடுத்தா ப்ரீஷர்ட் எக்ஸ்எல் ஃபைல் உங்களுக்கு எது செட் ஆகுதோ அது வந்து பண்ணி இம்போர்ட் பண்ணி ஓப்பன் பண்ணினா உங்களுக்கு வந்து பண்ண இதில் ப்ரொசஸ் ஆகும். ஜஸ்ட்டு நாம் இதில் எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை மட்டும் மறக்காமல் போய் அப்படியே போய் தட்டிவிட்டோம் கைஸ். ஓகே, ஸோ நீங்கள் ப்ராஜெக்ட் பண்ணி ஃபஸ்ட்டு என்ன பண்ணினாக்கி இதில் யூஸ் பண்ணிக்கிற ஃபாண்ட் வந்து பண்ண மெட்டில் கொடுத்துருக்கோம். மறக்காமல் நீங்கள் டெவ் பண்ணிக்கோங்க. ஸோ அது எப்படி இம்ப்ரூவ் பண்ணணும் பார்த்துடலாமா? ஸோ அதுக்கு இதில் இருக்கிற ஏதோ ஒரு டெஸ்ட்டு இங்கே கிளிக் போயிட்டு கீழே டெஸ்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மேலே ஃபாண்ட் இங்கே கிளிக் போயிட்டு இதில் வேவ் ஒன் ஃபாண்ட்ஸ் இருக்கா அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மேலே 3 பட்டனை கிளிக் போயிட்டு கீழே இன்ஃபாண்ட் இங்கே கிளிக் போயிட்டு நான் கொடுத்துருக்க ஃபாண்ட் இங்கே டவுன் பண்ணி வச்சுருக்கீங்களா? ஸோ அது எங்கே இருக்குன்னு தேடி கண்டுபிடிச்சிட்டு அதை வந்து பண்ணி கிளிக் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்கும் ஒயிட் மூவ்ஸில் இன்புட் ஆயிரும். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம எடிட் பண்ணுறதுக்கு எடிட் பண்ணிடலாமா? ஜஸ்ட் ஒன்றும் இல்லை, உங்கள் ஒயிட் மூவ்ஸ் விட்டு அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு ஸோ உங்கள்கிட்ட வந்து ரிமூவ் ஆப் இருந்துச்சுனாக்கா நீங்கள் எடிட் பண்ணுற பிக்குடைய குவாலிட்டி மட்டும் இன்க்ரீஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஏன் சொல்கிறேன்னாக்கா நம்முடைய பிக்கு நல்லா இருந்தால் தான் வீடியோவும் பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ மறக்காமல் உங்களுடைய பிக்குடைய குவாலிட்டி மட்டும் இன்க்ரீஸ் பண்ணி விட்டுக்கும். ஸோ இந்த ஆப் உங்களுக்கு யூஸ் பண்ண தெரியலனாக்கு வீடியோ லிங்க் என்ன சொல்லி கொடுக்குறேன். ஸோ அந்த வீடியோ பார்த்து வந்து நீங்கள் உங்களுடைய பிக்குடைய குவாலிட்டி மட்டும் இன்க்ரீஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ நாம் வந்து ஆட்மோஷன் ஆப்பி ஓப்பன் பண்ணிட்டு ஸோ இப்போ நாம் இம்போர்ட் பண்ண ப்ராஜெக்ட்டை ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நாம் எடிட் பண்ணி போய் ஆட் பண்ணிடலாமா? ஸோ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே ப்ளஸ்ஸும் கொட்டு இந்த ஸ்கொயர் பாக்ஸை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ கீழே எடிபிஎஸ் இருக்கா அது வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து எஸ் இருக்கா இதை வந்து 770க்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே, நெக்ஸ்ட் கீழே ஒய் இருக்கா அது வந்து கிளிக் போயிட்டு 330க்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே, ஸோ இப்போ அந்த லேயர் வந்து சாங் எண்டு வரைக்கும் வந்து நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுக்கும். நெக்ஸ்ட் நாம் இப்போ ஆட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துக்குங்க. இப்போ கீழே ப்ளஸ்ஸும் கொட்டு மீடியோ கொட்டு நம்ம எடிட் பண்ணி அந்த பிக் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த லேயர்க்குள்ளே கொண்டுட்டு ஸோ சாங் எண்டு வரைக்கும் இப்போ நம்ம ஆட் பண்ண பிக்கையும் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட் இந்த பிக்கையும் அதுக்கு மேலே லேயரையும் நம்ம வந்து மர்ஜ் பண்ணிடலாமா? ஸோ அதுக்கு ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துக்குங்க. ஸோ இப்போ நம்ம ஆட் பண்ண அந்த பிக்கையும் அதுக்கு மேலே இருக்க லேயர் லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணிட்டு மேலே குரூப் ஆஃப்ஸில் செகண்ட் ஒரு பாக்ஸ் இருக்கா அது வந்து கிளிக் பண்ணால் ஜஸ்ட் இது ஆட் ஆயிரும். இப்போ அந்த குரூப்பை நீங்கள் கிளிக் போயிட்டு எடுக்குரு போய்க்குங்க. இப்போ அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் போயிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு ஆட் ஃபீட்டில் டிஸ்கஷன் வேர்ப் இருக்கா அதை கிளிக் போயிட்டு கீழே மூவ் பண்ணால் டேல்ஸ் ஃபிட் இருக்கும். அதை கிளிக் போயிட்டு ஸ்டாண்டர்ட் செட்டிங் கிளிக் போயிட்டு ஜஸ்ட் இந்த மிரரை மட்டும் நீங்கள் ஆன் போயிட்டு அப்படி நீங்கள் பேக் வந்துக்குங்க. இப்போ கீழே அமௌண்ட்ஸ் இருக்கா அதை நீங்கள் செலக்ட் போயிட்டு இந்த சைடில் இருக்கிற ஃபஸ்ட்டு 3 ஆப்ஷன் யூஸ் பண்ணி உடைய பிக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக அந்த ஃப்ரேமில் வந்து உடைய பிக்கு கரெக்டாக சென்டராக வர்ற மாதிரி வந்து நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்குங்க. ஸோ நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு கரெக்டாக ஆட் ஆயிருக்கான்னு வந்து நீங்கள் ஒரு டைம் 2 டைமுக்கு செக் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ கரெக்டாக ஆட் ஆயிடுச்சுனாக்க மறுபடியும் அந்த குரூப்பை நீங்கள் கிளிக் போயிட்டு எடுக்குரு போய்க்குங்க. இப்போ அந்த பிக்குக்கு வந்து அந்த மூவ் எஃபெக்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு கீழே அமௌண்ட்ஸ் இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த பிக்கு ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு அவங்க ஒரு கீ ஃபேம் நீங்கள் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக தள்ளி வந்து ஒரு கீ ஃபேமை நீங்கள் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் லாஸ்ட்டுக்கு போயிட்டு அவங்க ஒரு கீ ஃபேமை நீங்கள் கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து ஃபஸ்ட்டுக்கு மேலே வந்துக்குங்க. ஸோ இதை வந்து எனக்கு லெஃப்ட் சைடுக்கு வந்து லைட்டு நான் வந்து மூவ் பண்ணி விட்டுக்கிறேன். ஸோ இப்போ செகண்ட் ஃபார்ம் போயிட்டு இதை வந்து லைட்டாக வந்து லெஃப்ட் சைடில் கார்னருக்கு லைட்டாக வந்து நான் மூவ் பண்ணி விட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டுக்கு போயிட்டு இதை வந்து எனக்கு ரைட் சைடுக்கு வந்து லைட்டு நான் வந்து மூவ் பண்ணி விட்டுக்கிறேன். ஓகே, நீங்கள் மூவ் ஃபிட் ஆட் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் பேக் வாங்க. ஸோ இப்போ வந்து இது கரெக்டாக ஆட் ஆயிருக்கான்னு நீங்கள் செக் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே, ஸோ இது வந்து கரெக்டாக தான் ஆட் ஆயிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு அந்த குரூப் வந்து இங்கே லாங் ப்ரெஸ் பண்ணி கீழே வந்து இங்கே மூவ் பண்ணி கொண்டாக்க கரெக்டாக வந்து எல்லா லிஸ்ட்டுக்கும் கீழே சாங்குக்கு மேலே வர மாதிரி நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இப்போ அந்த குரூப்பை நாம கிளிக் போயிட்டு கீழே மோட்ஸ் இருக்கும் அது நீங்கள் செலக்ட் போயிட்டு இதை அப்படியே வந்து நீங்கள் மேலுக்கு வந்து மூவ் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ மறுபடியும் அந்த குரூப்பை நீங்கள் கிளிக் போயிட்டு இந்த பாக்ஸை கொண்டு வீட்டில் இருக்கா அது வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ மேலே இருக்க அந்த குரூப்பை நீங்கள் கிளிக் போயிட்டு கீழே மோட்ஸில் போயிட்டு இதை அப்படியே வந்து கீழே வந்து நீங்கள் மூவ் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே, ஸோ இதுக்கு வந்து ஒரு எஃபெக்ட் ஆட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு ஆட் எஃபெக்ட்டில் மேல் சைட் செகண்ட் இருக்கா அது கிளிக் போயிட்டு இதில் மிரர்னு டைப் பண்ணிங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு எஃபெக்ட் எடுத்தால் அது நீங்கள் கிளிக் போயிட்டு ஸ்டாண்டர்ட் செட்டிங் கிளிக் பண்ணால் ஜஸ்ட் இது வந்து ஆப்போசிட்டுக்கு வந்து அப்படியே சேஞ்ச் ஆகும். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி உங்களுக்கு அது சூப்பர் ஆட் ஆகிடுச்சா? ஸோ நெக்ஸ்ட் பேக்ரவுண்டில் வந்து பிக் ஆட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே ப்ளஸ்ஸும் கொட்டு மீடியோ கொட்டு ஸோ நான் எடிட் பண்ணி பிக் ஆட் பண்ணிக்கிறேன். இதை நான் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி கீழக்கு நம்ம வந்து மூவ் பண்ணி விட்டுக்கலாம். இது வந்து அந்த 2 பிக்கு குரூப் இருக்கு பாருங்கள். ஸோ அதுக்கு கீழே வர மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு ஸோ இந்த பிக் வந்து சாங் எண்டு வரைக்கும் நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் போயிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு ஆட் எஃபெக்ட்டில் முன்ன ஆட் பண்ணி ட்ரில்ஸ் எஃபெக்ட் வந்து இந்த இடத்துல உங்களுக்கு எங்கேயாவது ஷூ ஆகும் அதை கிளிக் போயிட்டு இந்த மிரரை மட்டும் நீங்கள் ஆன் பண்ணிவிட்டு அப்படி பேக் வந்துக்குங்க.
இப்போ மறுபடியும் கீழே மோட்ஸ் இருக்கும் அது நீங்கள் செலக்ட் போயிட்டு இந்த சைடில் இருக்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணி உடைய பிக்குக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக செட் பண்ணி விட்டுக்குங்க. ஸோ நெக்ஸ்ட் அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு ஆட் எஃபெக்ட்டில் கலர் ரேட் இருக்கா அது நீங்கள் செலக்ட் போயிட்டு கீழே மூவ் பண்ண சேச்சுனு வெப்சன் எஃபெக்ட் இருக்கும் அதை கீழ் போயிட்டு ஸ்டாண்டர்ட் செட்டிங் கீழ் போயிட்டு ஜஸ்ட் இது ஓப்பன் பண்ணிட்டு சேச்சுனு வந்து பண்ணாக்கா மைனஸ் சைடு வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ அப்படி நீங்கள் பேக் போயிட்டு பிளெண்டிங் ஒப்பாசிட்டி இருக்கா அது இங்கே கீழ் போயிட்டு இது வந்து பண்ண ஒரு 20க்கு வந்து பண்ண அப்படி நீங்கள் கம்மி பண்ணி விட்டுக்குங்க. ஓகே, ஸோ இப்போ பிரில் பார்த்தோம்னா உங்களுக்கு ஆடிச்சா. நெக்ஸ்ட் ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டுக்கான ஒரு சின்ன எஃபெக்ட் மட்டும் நம்ம ஆட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு வந்து பண்ணாக்க ஒயிட் கலர் டெஸ்ட் இருக்கா அந்த டெஸ்ட்டை கீழ் போயிட்டு கீழே மோட்ஸில் போய்க்குங்க. ஸோ சைடில் இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன்லேயே இருக்கட்டும். இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு அங்கே ஒரு கீ ஃபேமை நீங்கள் கொடுத்துங்க. நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக தெளிவு வந்து பண்ணாக்க அங்கே ஒரு கீ ஃபேமை நீங்கள் கொடுத்துங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் லாஸ்ட்டுக்கு போயிட்டு அங்கே ஒரு கீ ஃபேமை நீங்கள் கொடுத்துக்குங்க. இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு இதை வந்து பண்ண எனக்கு லெஃப்ட் சைடில் வந்து பண்ணாக்க லைட்டாக நான் வந்து பண்ணாக்க மூவ் பண்ணி விட்டுக்கிறேன். ஓகே, ஸோ செகண்ட் ஃபேம் வந்து பண்ண அப்படியே இருக்கட்டும். இந்த தேர்டுக்கு ஃபேம் போயிட்டு இது வந்து பண்ணாக்க எனக்கு ரெட் சைடுக்கு வந்து பண்ணாக்க லைட்டாக நான் வந்து பண்ணாக்க மூவ் பண்ணிக்கிறேன். ஸோ லைட்டாக ரொம்பலாம் வேணாம். ஓகே, ஸோ இப்போ வந்து பண்ணாக்க கரெக்டாக நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி அந்த எஃபெக்ட் உங்களுக்கு ஆட் ஆகிடுச்சா. ஸோ இந்த எஃபெக்ட் அடுத்த டெஸ்ட்டுக்கு நம்ம வந்து பண்ணாக்க ஆட் பண்ணிடலாமா. ஸோ அதுக்கு கீழே இருக்க ஒயிட் கலர் டெஸ்ட்டை கிளிக் போயிட்டு இந்த பாக்ஸும் கொடுத்து காப்பிலே இருக்க அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ஒயிட் கலர் டெஸ்ட்டு நம்ம கிளிக் போயிட்டு அதே பாக்ஸும் கொடுத்து பேஸ்டல் கிளியர்மாக இருக்கும் அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் இந்த ஸ்பீட் ஐக்கனே நீங்கள் ஆஃப் பண்ணிட்டு ஜஸ்ட்டு நீங்கள் பேஸ்ட் பண்ணால் ஜஸ்ட் அந்த எஃபெக்ட் இதில் ஆட் ஆயிடும். ஸோ நெக்ஸ்ட்டு டெஸ்ட்டு கிளிக் போயிட்டு அதே பாக்ஸையும் கொடுத்து இப்போ டேட்டா நீங்கள் பேஸ்டைல் கொடுத்தா ஜஸ்ட் இந்த எஃபெக்ட் இதில் ஆட் ஆயிடும். இதே சேம் மெத்தடில் சாங் ரெண்டு வரைக்கும் இந்த எஃபெக்ட் வந்து பண்ண நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ தான் நான் வந்து இப்போ லாஸ்ட் இயருக்கு ஆட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் அந்த க்ரீன் கலர் டெஸ்ட்டுக்கு வந்து பண்ணாக்கே இன்னொரு எஃபெக்ட் ஆட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு ஃபஸ்ட்டு க்ரீன் கலர் டெஸ்ட்டை வந்து பண்ணி நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ எஃபெக்ட்குள்ளே போயிட்டு ஆட் எஃபெக்ட்டில் கீழே டெஸ்ட் இருக்குது அதையும் கிளிக் பண்ணிட்டு டெஸ்ட் பின்னிங் எஃபெக்ட் இருக்கும் அதை கிளிக் பண்ணிட்டு சேட் செட்டிங் கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட் இது டெஸ்ட் பின்னிங் மட்டும் வந்து பண்ணாக்க ஒரு 4 இல்லைனா 5 வந்து பண்ணாக்க வச்சுக்கோங்க. ஸோ ஒரு 5 வச்சுக்கலாம். ஸோ இப்போ அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு மறுபடியும் நீங்கள் ஆட் எஃபெக்ட்டில் ஒப்பாசிட்டி ஸ்பீட் இருப்பாருங்க அதை கிளிக் பண்ணிக்கோங்க. மேலே ஃபேட் இன்னொரு எஃபெக்ட் இருக்குது அதையும் கிளிக் பண்ணிட்டு சேட் செட்டிங் கிளிக் பண்ணிட்டு இது ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ அவுட்டை வந்து பண்ணாக்க 0 வச்சு விட்டுக்குங்க. ஸோ இப்போ அப்படியே நீங்கள் பேக் போய்க்குங்க. அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் வந்து பண்ண டெஸ்ட்டோட கலர் வந்து பண்ணாக்க என்னோட பிகுத்தமே க்ரீன் கலர் கொடுத்துருக்கேன். நீங்கள் சேஞ்ச் பண்ண நினைக்கிறனாக்கா அப்படி நீங்கள் பேக் போயிட்டு கலர் ஃபில் இருக்குது அது நீங்கள் செலக்ட் போயிட்டு உங்களுடைய பிக்கு தகுந்த மாதிரி வந்து பண்ணாக்க கலர் வேணும் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே, ஸோ நான் எனக்கு வந்து பண்ணாக்க இந்த க்ரீன் கலரே இருக்கட்டும். ஸோ இப்போ இந்த எஃபெக்ட் வந்து பண்ண அடுத்த டெஸ்ட்டுக்கு நம்ம ஆட் பண்ணிடலாமா. ஸோ அதுக்கு அந்த க்ரீன் கலர் டெஸ்ட்டை கிளிக் போயிட்டு இந்த பாக்ஸும் கொடுத்து காப்பிலே கொடுத்துக்குங்க. ஸோ நெக்ஸ்ட் டெஸ்ட்டை கிளிக் போயிட்டு அதே பாக்ஸும் கொடுத்து பேஸ்டைலுக்கு ஒரு மார்க்கிங்க கிளிக் போயிட்டு ஜஸ்ட் இந்த ஸ்பீட் ஐக்கன் மட்டும் ஆஃப் இருக்கா நீங்கள் செக் பண்ணிக்கணும். ஸோ ஆஃப் இல்லைனா ஆஃப் ஆகிட்டு ஜஸ்ட் நீங்கள் பேஸ்ட் பண்ணால் ஜஸ்ட் அந்த ஃபிட்டு இதில் ஆட் ஆயிடும். ஸோ இதே சேம் மெத்தடில் அடுத்த அந்த க்ரீன் கலர் டெஸ்ட்டுக்கு வந்து பண்ணாக்க இந்த ஃபிட்டை நம்ம ஆட் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ அதான். ஸோ நான் வந்து பண்ண லாஸ்ட்டுக்கு ஆட் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து க்ரீன் கலர் டெஸ்ட் வந்து பண்ண உங்களுடைய பிக்குக்கு தகுந்த மாதிரி வந்து பண்ணாக்க நீங்கள் மூவ் பண்ணிக்கிற வச்சுக்கலாம். ஸோ இது வந்து பண்ண கொஞ்சம் இதாக இருக்குது அதனால் டெஸ்ட்டை கிளிக் போயிட்டு கீழே மோட்ஸில் போயிட்டு இந்த சைடில் இருக்கிற ஃபஸ்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி உங்களுடைய பிக்குக்கு தகுந்த மாதிரி இந்த மாதிரி நீங்கள் மூவ் பண்ணி கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, சொல்லலாம். நெக்ஸ்ட்டு ஃபைனலி வந்து பண்ண ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் ஒரு டெம்பரரி இல்லையா ஸோ அதை ஆட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துக்குங்க. இப்போ கீழே ப்ளஸ்ஸும் கொடுத்து மீடியா கொடுத்து இந்த டெம்பரரியும் நான் மெட்டில் கொடுத்துருக்கேன் மறக்காமல் நீங்கள் டவுன் பண்ணிக்கலாம். இதை நான் மசாலா போயிட்டு மேலே ப்ளஸ்ஸும் கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இந்த வீடியோ நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு பிளெண்டிங் ஆப்போசிட்டில் லைட்டில் ஸ்க்ரீன் கொடுத்தாக்க இப்போ நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான வீடியோ நம்ம ரெடி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நீங்கள் டேட்டா வந்து பண்ணாக்க யூஸ் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோவில் எதாவது டவுட் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணால் பார்க்கணும் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காம கூட பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.